மலையில தாக்கி அவங்கள இது பண்ணி அவங்கள துரத்தி விட்டுறாங்க. இவரை எப்படி நம்ம வந்து சரண் அடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவருக்கு அந்த காந்தவராயன்ற ஒரு அரசர் சிற்றரசருக்கு வந்து தாசிக வீட்டுக்கு போற வழக்கம் ஒரு இருக்கு. அந்த குப்பச்சின்ற ஒரு தாசி வீட்டுக்கு ஒரு போறது வழக்கத்தை வச்சு அங்க இருக்க கிருஷ்ணதேவராயரை ஒற்றர் என்ன பண்றாங்க, இவருக்கு என்ன வீக்னஸ்ன்றதை பயன்படுத்தி அவர் வந்து அந்த குப்பச்சின்ற தாசி கிட்ட காசுக்கு பொன்முடிப்பை கொடுத்து இவர் வந்து கொலை பண்ண வச்சிடறாங்க. அதை கேள்விப்பட்ட சாந்தவராயன் என்ன பண்றாரு, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த தாசிங்களே இங்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இங்க ஒரு பிணை ஏரின்னு ஒரு ஏரி இருக்குங்க. அந்த பிணை ஏரியில வந்து அந்த தாசிங்க எல்லாரையும் பிணைச்சு பினாயூரில் போய் வெட்டுறாரு. இதில் எந்த செய்தி உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்காக நாம் அங்கிருந்து கிளம்பி இங்க சுமார் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த பினாயூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து நம்ம ஆய்வு செய்து பார்த்ததில்ல. இந்த ஊர்ல அப்படியான செய்திகளுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. எனவே மெக்கன்ஸ் விவர குறிப்புகளில் இருக்கும் செய்திதான் சரி என்பதே எமது கருத்தாக இருக்கிறது. தாசிகளை கொன்ற சேந்தவராயன் தாசிகள் வாழ்ந்த வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். இதன் பின்பு படையெடுத்து வந்த உய்யாழ்வார் 26 நாள் போர் புரிந்து சேந்தவராயனிடம் இருந்து கோட்டையை கைப்பற்றினான். இதன் பிறகே திருவிடைச்சுரம் பகுதி விஜயநகர சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. தென்னிந்தியாவை ஆட்சி செய்த மிகப்பெரிய பேரரசுகள்ல விஜயநகர பேரரசும் ஒண்ணு. இந்து தர்மத்தை காப்பதற்கான காவல் நிலையங்களா விஜயநகர அரசாங்கம் விளங்கியது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க. முகலாய பேரரசர்களே அஞ்சு நடுங்கக்கூடிய நிலையில கூட விஜயநகர பேரரசுடைய பலம் இருந்தது. அவ்வளவு பெரிய பேரரசை செங்கல்பட்டுக்கு அருகில ஒரு சிறு பகுதியை ஆட்சி செய்த காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள் எதிர்த்து நின்று இருக்காங்க. பல முறை அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வன்னியகுல சத்திரியர்களுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய செய்தி. அண்ணன் தம்பிகளா இருந்து ஆட்சி செய்த கட்டபொம்மன் ஊமைத்துறை மற்றும் மருது சகோதரர்களை அறிஞ்சு வச்சிருக்க தமிழகம் இவ்வளவு பெரிய புகழும் வீரமும் மிக்க காந்தவராயன் சகோதரர்களை அறிந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. சத்ரபதி சிவாஜிக்கு முன்பே கொரில்லா தாக்குதல் முறையில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர்கள் காந்தவராயன் சேந்தவராயன் சகோதரர்கள். அந்த மாவீரர்களுடைய புகழ் காக்கப்பட வேண்டும். அந்த மன்னர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும். திருவிடைச்சுரத்திலே அந்த மன்னர்கள் கோட்டை கட்டி வாழ்ந்த இடத்தில் அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்பட வேண்டும். அன்பு சொந்தங்களே, இவ்வளவு வரலாற்று பெருமைகளையும் தாங்கி நிற்குது அந்த திருவிடைச்சுரம். உங்களுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது அந்த ஊருக்கு போய் பாருங்க. உங்க குழந்தைகளையும் அழைச்சிட்டு போங்க. இந்த வரலாற்று உணர்வை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.